ஸ்டேஷன்லேருந்து இப்போ கலெக்ஷனாக எல்லாத்தையும் பண்ணி டக்குனு மேலே அதான் டபிள்யூடிசி இது வந்து நேராக இப்போ நீங்கள் அந்த ஸ்பாட்டில் நேராக எடுத்து வரணும். இதுதான் இதோட மொத்த சப்ஸ்டேஷன் யூனிட்ன்றது அந்த அந்த காரணம் அந்த இடத்து பக்கத்தில் இந்த இடம் பார்த்துடலாமா? பார்த்துடலாம், இடம் பார்த்துக்கலாம். ஏற்கனவே இருக்கிறது 25, 26, 27 இருக்கு. இதையும் வேக்கண்ட் இதில் வந்து சேர்க்கிறேன். இது வந்து எவ்வளோ 16 அப்போ 16 அது தனியாக கீபோர்டு என்ன பண்ணணும்னா மாவட்டத்தில் நடைபெற்று வருகின்ற சிப்காட் பணிகளை இன்று நானும் உயர் திரு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் பார்வையிட்டு இதன் பணிகளை விரைவாக முடித்து முழு பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் போதிய மின்சாரம் வழங்கக்கூடிய வகையில் மின்சாரம் கொடுக்கக்கூடிய பணிகளை விரைந்து செய்ய வேண்டும் என்ற அறிவுரையும் அதேபோல் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டையும் துரிதமாக கொடுத்து உள்ளே தொழில்பேட்டைகள் விரைந்து வரக்கூடிய செயல்பாட்டு தன்மையை கொண்டு வர வேண்டும் என்று இன்று ஆலோசனை வழங்கியிருக்கின்றோம். முழுவதுமாக இதை பார்வையிட்டு நம்முடைய தமிழக அரசு கவனத்துக்கும் எடுத்து சென்று அனைத்து பணிகளும் விரைவாக முடிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலான தொழில்பேட்டைகளை உள்ளே கொண்டு வரலாம் என்ற திட்டத்தையும் உயர்திரு மாவட்ட ஆட்சியர் மூலம் தமிழக அரசு எடுத்திருக்கிறது. கூடிய விரைவில் இந்த தொழில்பேட்டையானது முழு பயன்பாட்டிற்கு வந்து நம்முடைய தேனி மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர் பெருமக்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய சிப்காட் தொழில்பேட்டையாக அமைய இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆய்வில் வந்து இப்போ பார்க்குறதுல அடிப்படை பிரச்சனைகள் என்ன அடிப்படையில் இல்லை மின்சாரம் வாரதில்லை கொஞ்சம் தாமதமாக இருக்குது. இது வந்து கடந்த ஆட்சியில் வந்து கொடுக்கல, நம்ம ஆட்சியில் விரைந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது திட்டமிட்டிருக்கோம். அதை விரைந்து செயலாக்கத்துக்கு கொண்டு வந்துடுவோம். எவ்வளோ வேகமாக மின்சாரத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ கொண்டு வந்துடுவோம். அதே மாதிரி போதிய நீரையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற திட்டம். போதிய நீர் அதுக்கு மேலேயும் நீர் வந்து கிடைக்கணும், பற்றாக்குறை இல்லாமல் தொழில்துறைக்கு பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்கணும் அப்படிங்கிறத திட்டமிட்டிருக்கோம். ஏன்னா நம்மளுடைய தேனி மாவட்டம் தொழில்துறையில் இதுவரைக்கும் பெரிய வளர்ச்சி அடையலை. இனி வரும் காலங்களில் பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியர் குறிக்கோளாக எடுத்திருக்காரு. நம்முடைய தமிழக வெற்றி கழகமும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் தேனி மாவட்ட வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்தி வரார். மிகப்பெரிய அளவில் தேனி மாவட்டம் ஒரு முன்மாதிரி மாவட்டமாக தமிழகத்திலே வருவதற்கு நாம் பாடுபடுவோம்.